ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒரு 7-8 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 8 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால், புதினா மல்லி, கறி இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு தயிர் போட்டு வேக வச்சுட்டேன். எண்ணெயும் நெய்யும் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் போட்டுட்டு அது கூட பச்சை மிளகாய் போட்டு பெரிய வெங்காயத்தை போட்டு ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அடிப்பிடிக்காமல் வதக்கணும். அதுக்கப்புறம் தக்காளியை போட்டு வதக்கிட்டு அது கூட மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு வதக்கிட்டு புதினாவும் மல்லியும் அது கூடயே போட்டு வதக்கிட்டு தயிரை கொஞ்சம் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கறியும் அதிலே போட்டு நல்லா கிரேவி பதத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தேங்காய் பாலும் தண்ணி எதால் கிளாஸால் அளந்தோமோ அதே அளவு 1க்கு 2 தண்ணி வச்சு மெஷர் பண்ணி கொதி வந்த பிறகு அரிசியை போட்டு தம் கட்டி எடுத்தோன்னா சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.